போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு தமிழ் தொடர்நிலை செய்யுள். அதில் சிலப்பதிகாரம் பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம் தமிழில் உள்ள ஐம்பெருங்காப்பியங்களில் தலையாயது. முத்தமிழ் காப்பியம், உரையிடற்ற பாட்டுடை செய்யுள், நாடக காப்பியம்னு இதை சொல்லுவாங்க. கண்ணகியின் கால் சிலம்பு காரணமாக வளர்ந்த கதையாதலினால இது சிலம்பு கூட்டல் அதிகாரம் என சிலப்பதிகாரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. இது தமிழ் முதல் காப்பிய நூல். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்களையும் மங்கள வாழ்த்து பாடல் முதலாக வரந்தரு காதை ஈராக 30 காதுகளை கொண்டு விளங்குகிறது. இது 3 உண்மைகளையும் உள்ளுரையாக கொண்டு திகழ்கிறது. அது என்னென்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பதும். இந்த நூலை ஏற்றவர் சேர இளவரசர் இளங்கோவடிகள். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் சோழன் மகள் நற்சோனைக்கும் மகனாக தோன்றியவர். சேரன் செங்குட்டுவன் என்ற சேர அரசன் இவருக்கு தமையன் முறை என்றும் அவனுக்கு அரசுரிமை தருவதற்கு இவர் துறவு பூண்டார் என்றும் வழி வழி செய்திகள் கூறுகின்றன. இந்த காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த நூலுக்கு உரை எழுதிய பழைய உரையாசிரியர்கள் இருவர். ஒருவர் அரும்பதங்களுக்கு மட்டும் உரை வழங்கிய அரும்பத உரைக்காரர். நூல் முழுமைக்கும் அரும்பதை ஒரு உண்டு. மற்றொரு விளக்கமாக உரை எழுதிய அடியார்க்கு நல்லார். ஆனால் இந்த நூலுக்கு உரை நூல் முழுமைக்கும் கிடைக்கவில்லை. இக்காலத்தை வாழ்ந்த நாமு வேங்கடசாமி நாட்டார் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது. மணிமேகலை மேல் உரை பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் என்று இந்த நூல் நிறைவு பெறுவதனால மணிமேகலையும் சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் என்பர். மணிமேகலை ஏற்றிய மதுரை கூலவாணிகன் சித்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்று வேண்டிக்கொள்ள, அடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று இக்காப்பியத்தை ஆக்கியளித்தார் என்பது பதிகத்தின் வாயிலாக அறிய வருகிறது. பாரதியார் இந்நூலின் அருமை பெருமைகளை உணர்ந்து நெஞ்சை அள்ளும் சிலம்பு என புகழ்ந்துள்ளார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என பாராட்டியுள்ளார். பலராலும் மனமாற பாராட்டப் பெறும் பைந்தமிழ் காப்பியமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது. இது ஊர் சூழ் வரி. இது கதை சுருக்கத்தை முதல்ல பார்க்கலாம். புகார் நகரத்து பெருங்குடி வாணிகராகிய மாசாத்துவான் மாநாயகன் என்னும் இவர்த்தம் மக்களே கண்ணகியும் கோவலனும். இருவருக்கும் திருமணம் நடந்தது. புகார் நகரத்தில் தலை கோலவரியை என்ற பட்டம் பெற்றவள் மாதவி என்னும் ஆடல் மகள். மாதவியின் பால் கோவலன் விருப்பமுட்டு கண்ணகியை விடுத்து அம்மாதவியோடு வாழ்வானாயினான். இருவருக்கும் மணிமேகலை என்ற பெண் மகள் பிறந்தது. இந்திர விழா நிகழ்வின் போது மாதவி பாடிய காணல் வரி பாடல்களால் பிணக்குற்று அவள் மீது கோவலன் ஐயமுற்று பிரிந்து கண்ணகியின் பால் திரும்பினான். பொருட்செல்வம் அனைத்தும் இழந்ததால் நாணிய கோவலனுக்கு கண்ணகி தன் கால் சிலம்பை அளித்தாள். அதனையே முதலாக கொண்டு மதுரை நகரிலே பொருளீட்ட கருதி கோவலன் கண்ணகியோடு புகார் நகரை விட்டு நீங்கினான். கவுந்தி அடிகள் என்னும் சமணத்துறவின் துணையோடு இருவரும் மதுரை அடுத்த புறஞ்சேரியை அடைந்து தங்கினர். ஆயர் குல பெண்ணாகிய மாதிரியிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர். கண்ணகி கணவனுக்கு சமைத்து உணவிட்டு மகிழ்ந்தால், சீரடி சிலம்பின் ஒன்று கொன்று யான் போய் மாற்றி வருவன் மயங்காது ஒழிக என்று சிலம்பை கொண்டு மதுரை அகநகர் சென்ற கோவலன் அரண்மனை பொற்கொள்ளனால் கல்வன் என்று காட்டப்பட்டான். ஊழ்வினை காரணமாக பாண்டியன் அவனை கொன்று அச்சிலம்பை குணர்க ஈங்கு என்று ஆணையிடவே கோவலன் கொலை செய்யப்பட்டான். ஆயர் முதுமகள் மாதரி வீட்டில் தீய நிமித்தங்கள் தோன்றின. எனவே ஆயர் பாடியில் உள்ள ஆட்சியர் குறவை நிகழ்த்தி திருமாலை வழிபட்டனர். குறவை முடிவில் ஊர் அரவங்கேட்டு முதியோல் ஒருத்தி கோவலன் கொல்லப்பட்ட செய்தியை கூறினாள். குறவை கூத்து நிகழும் போதே ஒரு முன்னுணர்வினால் கலங்கியிருந்த கண்ணகி கணவன் கொலைப்பட்ட செய்தி கேட்டதும் பொங்கி எழுந்தாள். நிலஞ்சோர விழுந்தாள். கண்கள் சிவப்பு அழுதாள். குறவை கூத்திற்கு குழுமிய பெண்களே கேளுங்கள், உங்கள் அனைவர் முன்பும் கேட்கிறேன். காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன் என்று கேட்டாள். அதாவது கதிரவனை பார்த்து கேட்டார். அவ கேள்விக்கு ஒரு வானொலி எழுந்தது. பெண்ணே, உன் கணவன் கல்வன் அல்லன். அவ்வாறு கூறிய இவ்வூரை தீ உண்ணும் என்று அக்குரல் ஒலித்தது. அக்குரல் கேட்ட கண்ணகி மற்றொரு சிலம்பை கையில் ஏந்தி உரத்த குரல் எடுத்து தன் துயர் முழங்கி மதுரை நகரிலே முறை கேட்டு செல்வாளாயினள். ஊர் மக்கள் சூழ இருக்க கண்ணகி உரைத்தனவற்றை கூறுவது ஊர் சூழ் வரி. வரி என்பது இசைப்பாடல் வகையது. ஊர் சூழ் வரி முறையீடு. என்றனன் வெய்யோன், அதை வானிலிருந்து அந்த குரல் கேட்டது இல்லையா, அதை சூரியன் சொன்னார் அப்படின்னு. இளங்கீர் வளைத்தொலி நின்றிடல் நின்ற சிலம்பொன்று கையேந்தி
அதாவது நன்கு அறுக்கப்பட்ட வளையல்களை அணிந்த தோளினை உடைய கண்ணகி நின்றிலல் நின்ற நிற்க முடியாமல் நின்று சிலம்பொன்று கையில் ஏந்தி முறையில் அரசன் தன் ஊரிருந்து வாழும், அதாவது நீதியில தவறின அரசன் அந்த ஊர்லேருந்து வாழும் நிறையுடைய பத்தினி பெண்டீர்கால் ஈதொன்று, நிறையுடைய பத்தினிமார்களே ஈதொன்று, அதாவது இது மற்றொரு சிலம்பு, அதனுடைய மற்றொரு சிலம்பு. பட்டேன் படாத துயரும் படுகாலை, பட்டேன் படாத துயரம் இந்த மாலை வேலையில், படுகாலை என்பது மாலை வேலை. உற்றேன் உறாதது உருவினே, நான் இதெல்லாம் உற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈதொன்று இது வினை பயனே அப்படின்றாங்க. கல்வனோ அல்லன் கணவன் என் கால் சிலம்பு கொல்லும் விலை பொருட்டால் கொன்றாரே ஈதொன்று, அதாவது என் கணவன் வந்து கல்வன் கிடையாது, என் கால் சிலம்பை வித்துட்டு வரத்துக்கு போனார், அவரை போய் கொண்டுட்டாங்களே, இது நியாயம்தானா அப்படின்னு கேட்குறாங்க. மாதர் தகைய மடவார்கண் முன்னரே காதல் கணவனை காண்பேனே ஈதொன்று, இந்த என்னது கணவன்மார்களை விரும்பும் இந்த பெண்கள் முன்னாடி என் காதல் கணவனை காண்பேன், அப்படி நான் பார்த்துட்டுனா அது ஒரு விந்தையாக இருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஈதொன்று. காதல் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்வுரை கேட்பேனே ஈதொன்று, அதாவது அந்த காதல் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு தீமையில்லாத நல்ல உரை கேட்பேன், இது என் சூளுரை அப்படின்றத இந்த ஈதொன்று. தீதரு நல்வுரை கேளாதொழிவேனேல் நோதக்க செய்தால் என்று எல்லல் இது ஒன்று, அதாவது தீதரு அதாவது தீமையில்லாத நல்லுரை நான் என் காதல் கணவன் கிட்ட இருந்து நான் கேட்காம போயிட்டேன்னா என்னை வந்து நீங்கள் வந்து எள்ளி இகழ்ந்து பேசுங்க, இது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணகி. ஊரவர் திகைப்பு. அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லோரும் தாம் மயங்கி கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கோல், அதாவது அல்லலுற்று ஆற்றாது அழுவலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார், அதாவது வளம் பொருந்திய மதுரை மக்கள் எல்லாரும் தாம் எல்லாம் இறங்கி கலையாத துன்பம் இந்த காரிகைன கண்ணகிக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்ததே இப்படி, இது ஏனோ மன்னவர் மன்னன் மதிகுடை வாழ்வேந்தன் தென்னவன் கொற்றம் சிதைந்தது இதுவேன், அதாவது மன்னவர் மன்னன் மதிகுடை வாழ்வேந்தன் தென்னவன்றது பாண்டிய மன்னன் நீதி நெறி சிதைந்தது இது ஏனோ, கொற்றம் என்பது நீதி நெறி. மண் குளிர செய்யும் மரவேல் நெடுந்தகை தன் குடை வெம்மை விளைத்தது இது வேணோ, அதாவது மரவேல் குடை இதெல்லாம் வந்து பாண்டிய மன்னனோட வேலு குடை இதெல்லாம் வந்து குளிர் தானே செய்யும், ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வெப்பப்படுத்திடுச்சே இது ஏனோ அப்படின்றாங்க. செம்பொன் சிலம்பு ஒன்று கையேந்தி நம் பொருட்டால் வம்ப பெருந்தெய்வம் வந்தது இதுவே வெண்கோல், அதாவது செம்பொன் சிலம்பு ஒன்று கையில் ஏந்தி நம்ம துன்பப்படுத்த இந்த ஒரு பெருந்தெய்வம் வந்திருக்கிறது இது ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரை மக்கள்லாம் வந்து யோசித்து திகைத்து நின்று பார்க்குறாங்க. ஐயரி உண்கண் அழுது ஏங்கி அரற்றுவாள் தெய்வம் உற்றால் போலும் தகையல் இது வெண்கோல், அதாவது நல்ல மையினை கண்ணில் அணிந்து இருக்கிற கண்ணை வச்சுட்டு அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற கண்ணகி தெய்வம் போல இருக்கிறாங்க, அந்த தெய்வம் இப்படி வந்து அழுத ஏனோ இது ஏனோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்பனை சொல்லி இணைந்து ஏங்கி ஆற்றவும் என்பனை சொல்லி இந்த மதுரை மக்கள்லாம் வந்து சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. மண்பழி தூற்றும் குடியதே மாமதுரை கம்பளை மாக்கள் கணவனை தாங்காட்ட, இந்த மண்பழி தூற்றும் மதுரையோட ஆட்சியை மண்பழி தூற்றும் இந்த மக்கள் கம்பளை அந்த சுற்றி இருந்த மக்கள் வந்து கண்ணகியோட கணவனை காட்ட செம்பொற்கொடி அணையால் கண்டாலை தான் காணான், அந்த செம்பொற்கொடியை போன்ற கண்ணகியானவள் பார்த்தா மல்லல் மாஞாலம் இருள் ஊட்டி மாமலை மேல் செவ்வன் கதிர் சுருங்கி செங்கதிரோன் சென்றொழிப்ப, அந்த மலை மேலே போயிட்டு செங்கதிரோன் வந்து போய் மறைஞ்சிடுச்சு. புல்லென மருள் மாலை பூங்கோடியால் பூசலிட, புல்லென மருள் மாலை அந்த மாலை வெல்ல பூங்கொடியால் கண்ணகி பூசலிட கதிரையாழ ஒல்லென ஒளி படைத்தது ஊர், ஒல்லென ஒளி படைத்ததான் அந்த ஊர். பெண்டிரும் உண்டுகோல் பெண்டிரும் உண்டுகோல்,
கொண்ட கொழுனர் உருகுறை தாங்குறும் பெண்டிரும் உண்டுகொள் பெண்டிரும் உண்டுகொள். அதாவது பெண்களும் உள்ளார்களா, பெண்களும் உள்ளார்களா, தன் கணவன்மார்களை தன் மனத்தில் வைத்து கொண்டு தாங்குறும் பெண்களும் இருக்கிறார்களா, பெண்களும் இருக்கிறார்களா. சான்றோரும் உண்டுகொள் சான்றோரும் உண்டுகொள் ஈன்ற குழுவை எடுத்து வளர்க்குறும் சான்றோரும் உண்டுகொள் சான்றோரும் உண்டுகொள். அதாவது சான்றோரும் இருக்கிறார்களா, சான்றோரும் இருக்கிறார்களா, அதாவது பிறர் பெற்ற குழந்தையை எடுத்து வளர்க்குறும் சான்றோரும் இருக்கிறார்களா, சான்றோரும் இருக்கிறார்களா. தெய்வமும் உண்டுகோல் தெய்வமும் உண்டுகோல் வைவாலில் தப்பிய மன்னவன் கூடலில் தெய்வமும் உண்டுகோல் தெய்வமும் உண்டுகோல். அதாவது தெய்வமும் இருக்கிறதா, தெய்வமும் இருக்கிறதா. இந்த வைவாலில் வந்து என் கணவன் இறந்துட்டாரே, இந்த கூடலில் வந்து தெய்வம் இருக்கிறதா, தெய்வம் இருக்கிறதான்னு கேட்குறாங்க. என்றிவை சொல்லி அழுவாள் கணவன் தன் பொன் துஞ்சு மார்பம் பொருந்த தழுவி கொள்ள அந்த கணவன் இறந்த கணவனை தூக்கி தன் மார்பில் அழுத்தி தழுவிக்கிறாங்க கண்ணகி. நின்றான் எழுந்து நிறைமதி வான்முகம் கன்றியது என்றவள் கண்ணீர் கையான் மாற்ற. அதாவது கோவலன் வந்து எழுந்து நின்றுட்டாரு. நிறைமதி வான்முகம் கன்றியது, உன் வான்முகம் வந்து கன்றியது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி கண்ணகியோட கண்ணீரை வந்து கையால் தொடச்சி விட்டார். இப்போ வந்து கண்ணகி சொன்ன சூழலை வந்து இங்கே நிறைவேறிடுச்சு. அதாவது கோவலன்கிட்ட நான் வந்து தீதரு உரை கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சூழலை வந்து இங்கே நிறைவேறிடுச்சு. அழுதேங்கி நிலத்தின் வீழ்ந்து ஆழியால் தன் கணவன் தொழுதகைய திருந்தடியை துணை வழக்கை யாழ்பற்ற. அதாவது நிலத்தில் விழுந்து தன் கணவனுடைய திருவடியை வணங்கி தன்னுடைய கையால் வணங்கி வணங்குறாங்க கண்ணகி. பழுது ஒழிந்து எழுந்திருந்தான் பல்லமரர் குழாத்துள்ளான். அதாவது பழுது என்பது இங்கே பழைய உடலிருந்து எழுந்து கோவலன் பல்லமரர் குழாத்துள்ளான், அதாவது தேவர்கள் இருக்கும் சொர்க்கத்துக்கு கிளம்பிடுறாரு கோவலன். இதான் இந்த பாடலோட விளக்கம். இப்பாடலை ஏற்றவர் வந்து இளங்கோவடிகள். இதில் வந்து இலக்கண குறிப்புகள். ஈர்வலை என்பது வினைத்தொகை. கையேந்தி ஏழாம் வேற்றுமை தொகை. கால் சிலம்பு ஏழாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை. ஏன்னா இது காலில் கண் அணிந்த சிலம்பு அப்படி வரதுனால இது வந்து ஏழாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை. நல்லுரை பண்பு தொகை. எல்லல் என்பது அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று. நெடுந்தகை தன்குடை செங்கோல் இதெல்லாம் பண்பு குறிக்கிறதுனால பண்பு தொகைகள். பொற்சிலம்பு மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை, அதாவது பொன்னால் ஆன சிலம்பு. உன் கண் வினைத்தொகை. கொல் இடைச்சொல் ஐயப்பொருளில் வந்தது. தூற்றும் குடி செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். மாமதுரை மல்லல் மதுரை உரிச்சொற்றொடர்கள். காணான் எதிர்மறை ஆண்பால் வினைமுற்று. மாஞாலம் மாமலை உரிச்சொற்றொடர்கள். ஒளிப்ப செயவன் வாய்ப்பாட்டு வினையச்சம். ஈன்ற குழவி இறந்த கால பெயரச்சம். தாங்குறும் வளர்க்குறும் இன்னிசை அளபடைகள். வைவால் உரிச்சொற்றொடர். தழிய சொல்லிசை அளபடி. நிறைமதி வினைத்தொகை. வளைக்கை வளையல்களை அணிந்த கை அப்படின்னு பொருள் படுறதுனால இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. நன்றி, வணக்கம்.